இதுதான் நம்ம மார்க்கெட். கடல்ல மீன் பிடிக்கிற அத்தனை பேரும் அவங்க பிடிச்ச மீன் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்க இருந்துதான் வெளிநாட்டுக்கு எல்லா மீனும் ஏற்றுமதி ஆகுது. ஒரே நாத்தம். மீனோட நாத்தமா இல்ல மீன்காரங்க மேல நாத்தமானு தெரியல. அக்கா பூச்சா இருக்குது. இவன் மூஞ்சி முழியும் பாரு. மீனுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்ல. ஏக்கா எப்பக்கா வந்தீங்க? எப்படிக்கா இருக்கீங்க? யோ என்ன எப்படி அவனுக்கு தெரியும்? என்னக்கா நீங்க எங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களை பத்தி தெரியாதாக்கா? டேய் அக்கா மேல ஒரே வாசனையா இருக்குடா. அக்கா என்ன சோப்பு போட்டுக்கா குளிக்கிறீங்க? துணி சோப்புடா. அக்கா துணி சோப்பா போடுறீங்க. துணியில வாசனை வருது மேலே. ஏய் இவங்களை யாரு நினைச்ச? நாங்க ஒண்ணும் நினைக்கலையே. ஏய் நீ ஏதாவது நினைச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் துணியை சாலியை நினைச்சேன். சூப்பர் ஃபிஷர்மேன். ரெடி இது. குளிக்காத ஜென்மம். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய் நான் கையிலேயே ரொம்ப நாளா ஏன் தோல்ல போட்டுக்கன்னு சொல்லாம இருந்தனே. இப்ப அந்த ரகசியத்தை சொல்ல போறேன். நீ இத்தனை நாளா சொல்லாம இருந்தனாலதான் இவன் 10 நாளா கடல்ல இறங்கல. நான் 30 நாள் சாப்பாடு சாப்பிடல. இதோ இவன் இதுக்கு மேல வளரவே இல்ல. பெரிய ரகசியம். சொல்லுடா. நான் பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணுக்கு நல்லா வீண வாசிக்க தெரியும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் பொண்ணு 10 விரலையும் வாசிப்பா, இந்த விரல்ல மட்டும் வாசிக்க மாட்டான்னு சொன்னேன். இப்படித்தான் அதிர்ச்சி அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சே, எப்படி வாசிப்பான்னு சொன்னேன். அடிச்சதோட விட்டா பரவாயில்லையே. உன் மூஞ்சிக்கு எவன்டா பொண்ணு இருப்பான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி கையில அவுத்த கையில தோல்ல மாட்டினதுதான். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது இடுப்புல கட்டுறது சபதம் போட்டேன். வாங்க வாங்க உங்க எதிர்காலத்தை பத்தி சொல்றேன் வாங்க. ஆண்டி அரசன் ஆனதும் அரசன் போண்டி ஆனதும் அண்ணன் தம்பி சண்டை, நிலத்தகராறு, புருஷன் முண்டாட்டி பிரியறது, விபத்துல செத்தது, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கேன். கையை காட்டுங்க. ஏண்டா பொந்துவாயா, நீ யாருக்குமே நல்ல விஷயங்களை சொன்னது இல்லையா? கையை காட்டுங்க சொல்லிடுவோம். இவர் இதுக்கு முன்னால ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கணுமே. நாங்க அங்க இருந்து பேசினத நீ இங்க இருந்து கேட்டுட்டு எங்க கிட்டயே திருப்பி சொன்ன, நீ அடி வாங்குவ. சத்தியமா சொல்றேன். இவரோட கைரேக அமைப்புப்படி இவரோட ஜாதகத்துல லக்னம் மீனம், மீனத்துக்கு 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தானம் கன்னி, கன்னியில ராகுவும் கேதுவும் அதிசயமா ஒன்னா சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது பொண்ணு பார்க்க போன அடியில வாங்கிட்டு வரணும். இதுதானே எங்க ஜோசியமே சொல்லுது. ஜோசியம் என்ன சொல்லுது தெரியுமா? இனிமே நீ ஜோசியமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. பொண்ணு விடுச்ச சீக்கிரம் இறங்குடா. ஐயோ ஐயோ ஏண்டா பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே அடிபடுத. ஒருவேளை ஜோசியம் சொன்னது சரியா இருக்குமோ? அடச்சை, அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு இந்த கையில இடுப்புல கட்டுறா. தூக்குங்கடா. தூக்க வேண்டியதா இருக்கு. ஐலசா டேய் என்னடா வாசல்லையே பாய போட்டுருக்காங்க? சம்பந்தம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளாரே விடுவானுங்க போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. பயக்கலடா. வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். நான் தான் கல்யாண பொண்ணு. அம்மா உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, போய் கூட்டிட்டு வரேன். என்னடா பொண்ணு பார்த்த? கல்யாண பொண்ணுக்கா அம்மாவுக்கா? பொண்ணுக்கு தானுங்க. இது ஒரு வித்தியாசமான குடும்பங்க. என்ன வித்தியாசமான குடும்பம்? வழக்கமா அம்மா தான் பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டி வருவாங்க. இது என்ன பொண்ணு போய் அம்மா கூட்டி வரும் சொல்றது? குழப்புறாங்களே. வணக்கங்க. நான் தான் பொண்ணோட அம்மா. இவர் தாமா மாப்பிள்ள. கொஞ்சம் இருங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு வர. அப்பாவா? அவர் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. அது ஒண்ணு இல்லைங்க, இது வரைக்கும் வந்த மாப்பிள்ளை எல்லாம் அடி வாங்கிட்டு போனாங்க. இந்த மாப்பிள்ளையாவது நல்லபடியா அமையணுமேன்னு ஒவ்வொருத்தரா நல்ல நேரம் பார்த்து வரோம். இங்க வந்தா இவனை நம்பாதீங்க, பாடு. அரமண்டையில நடுக்கோடு வேற. இவர் தாங்க என் அப்பா. பாப்பீங்க உங்க வாய் பொந்து வாயில நல்ல வாயி. அவ இன்னைக்கு சொரா புட்டுதா. ஐயோ நான் படகுல வரல. பொண்ணு பார்க்க போறியா? ஐயோ பொண்ணு பார்க்க போவே. நல்ல ஒரு கல்யாணம் என்னமா வேணும்? பொண்ணு பார்க்க போறேன். ஐயோ தந்தான தானே தந்தாரோ தந்தான தானே தானா தந்தனா தானே தானா. எண்ணி நீளோ எண்ணி நீளோ மேடம் நீளு எகசாயம் பண்ண தெரியல. ஏய் அங்க பாரு சரியான குறுமுட்டை. అదే మా ఊర్లో అయితే కరుము నెల్లు అన్ని వేసి లక్షల లక్షల డబ్బు కట్టల కట్ట ఎడిచింది. అమ్మో అమ్మో జాలి
நிலங்கிறான், தண்ணிங்கிறான், விவசாயம்ங்கிறான். ஒண்ணு செய்யுமா, இவங்கிட்ட பீச்சை வித்து நம்ம காசாக்கிடுவோம். ஆமாங்க. இவரா தண்ணி இங்க வச்சுட்டு மா ஊரு வந்துட்டு கிருஷ்ணான தண்ணி கேட்டுச்சு. சே 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 சே. இந்த வேலைக்காரங்க ஒழுங்கா வேலைக்கு வரது இல்ல, அதனால இந்த நிலத்தை கொடுத்துட போறேன். இந்த இடத்தை எவன்டா வாங்குவா? கம்மி விலையா இருந்தாலும் ஒரு நல்ல விவசாயி கொடுக்கலாம்னு இருக்கேன். சுவாமி, இந்த நிலம் எங்கள் தானே? ஆமாமா, ஏதான் அண்ணி மீது சுவாமி. அண்ணி இதுலயே ஏதாயா? எவ்வளவு சுவாமி? நீ எவ்வளவு வச்சிருக்க? 10,000 சுவாமி. 1 ஏக்கர். 2 ஏக்கர் சுவாமி. ரொம்பவும் ஆசைப்படாத, முதல்ல இதுல விவசாயத்தை பண்ணு, அதுல வருமானம் வருது பாரு, அப்புறம் 2 ஏக்கர் வாங்கலாம். சரி சரி சரி. ஏய், அவனுக்கு விஷயம் புரியறதுக்குள்ளார ஓடி போயிடுவோம் வா. அப்ப நாங்க வர்றோம். நல்ல వామ్మనిమ్మ వామ్మ వామ్మనిమ్మ వామ్మ నీవు నన్ను జోడి బీచ్ పక్కన వాడి